வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்கள் பின்தொடரலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்வு முடிவுகள் நமக்கு எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கட்டாயத்தில் இப்போது இருக்கீங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்வு முடிவுகள் நமக்கு இன்னும் சிறிது நேரத்தில் பப்ளிஷ் பண்ண இருக்காங்க. நிச்சயமாக தாள் 2 தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்கிறத பற்றியும், ஆசிரியர் தகுதி தேர்வு அடுத்த ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ வைப்பாங்க அப்படின்றத பற்றியும், நியமன தேர்வு ரத்து செய்யப்படுமா அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாங்க. ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ஆசிரியர் தகுதி தேர்வு TNTET டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ இந்த டெட் எக்ஸாமை 2ஆம் தாளை நடத்தி முடித்தாங்க நல்ல விதமாக. ஸோ 2ஆம் தாளுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் மற்றும் அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் ப்ராசஸ் எல்லாமே முடிவடைந்த நிலையில் தேர்வர்கள் 6 லட்சம் தேர்வர்கள் ரிசல்ட்டை நோக்கி எதிர்பார்ப்பில் பயணிச்சிட்ருக்காங்க. ஸோ தேர்வர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பை TRB நமக்கு விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற விதமாக TRBலேருந்து நமக்கு மிக மிக முக்கியமான தகவல்கள். ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 2 ரிசல்ட்டு நமக்கு கண்டிப்பாக 100% என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 2 ரிசல்ட்ஸை நாம் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ தமிழக மக்களே கவலையே பட வேண்டாம், ரிசல்ட்டுக்கு உண்டான நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த டெட்டு தேர்வு முடித்தவர்களுக்கு உண்டான நியமன தேர்வு, ஸோ அந்த UGTRB இந்த தேர்வை ரத்து செய்வாங்களா மாட்டாங்களா? ஸோ ஜாக்டோ ஜியோ போராட்டத்திலையும் இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வலியுறுத்திட்டே இருக்காங்க. ஒவ்வொரு போராட்டங்கள்லையுமே இதை வலியுறுத்தி இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸு தாமதம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே எல்லா போராட்டத்திலுமே இந்த 149 ஜிஓ அந்த UGTRBன்றத நியமனத்தை நீக்கம் செய்யுங்க. டெட் பாஸ் பண்ணாங்களா அவங்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குங்க. ஸோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இது குறிப்பிட்டிருக்க மாதிரி விரைவில் இந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவார் முதல்வர் MK ஸ்டாலின். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விரைவில் ஒரு சுமூக முடிவெடுப்பார்ன்றதையும் பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம், UGTRB ரத்து செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ பிடித்திருந்த நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.